ஜெய் வணக்கம். 2000 கோடி ரூபா செலவு பண்ணி ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அதை ஒரு சூத்திரரே கும்பாபிஷேகம் பண்ணி அவர் அப்பயுமே நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டியாடானா சொல்ல மாட்டேன். பெரியாரை, அண்ணாவை எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் அதை மயிரா கூட மதிக்கல அப்படின்னு தான் அதுக்கு பொருளாக எடுத்துக்க முடியும். இந்தியாவில் இவனுங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம்லாம் வந்து எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அதிதீவிர இலக்கிய வாசிப்பில் இருந்துட்டு பொலிட்டிக்கல் எஸ்ஏஸ் பக்கம் ஏன் வந்தேன், நான் ஃபிக்ஷன் சைடு ஏன் வந்தேன் அப்படின்னா காரணம் இருக்கத்தான் செய்யுது. இவனுங்க வந்து முதல்ல வந்து ஜெய்ஹிந்த் சொன்னானுங்க, சௌக்கிதார்னானுங்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னானுங்க. இது வந்து பாரத திருநாடு, பாரத நாடு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. பாரத்னு ஸ்டிக்கர்லாம் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்களுக்கு உண்மையிலுமே தேசப்பற்று இருந்துச்சுன்னா இவனுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறத விட்டுட்டு இவனுங்க ஜெய்ஹிந்துன்னு தான் சொல்லிக்கணும். ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவனுங்க இந்தியாவை ஒரு ஹிந்துத்துவ நாடா, ஹிந்து நாடா இல்லை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்த ரொம்ப முயற்சி செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு விளம்பரம் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா பிரபலங்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சு சோஷியல் மீடியாவில் வீடியோ போட வச்சு என்னென்னலாம் பண்ணி ஒரு கோயிலை திறந்து நீ எலெக்ஷனை சந்திச்சு நீ திரும்ப வந்து உட்காரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே அது. அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரியான மாநிலங்கள்லேருந்து குறிப்பாக தெற்குல இருந்து எங்களுடைய எதிர்ப்பு ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு நான் ஃபிக்ஷன் சைடு லீன் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். நம்ம ஜியோட ஷூவில் மட்டும் விஷத்தை தடவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ஊரில் இருக்கிற எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் செத்துருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் வந்து ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவுமே உண்மைதான். காரணம் என்னென்னா இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. மனைவியை துரத்தி விட்டவன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு கோயில், மனைவியை துரத்தி விட்ட இன்னொருத்த போய் அந்த கோயிலை திறந்து வைக்கிறான். டே வாட் இஸ் திஸ்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியான சூழலில் குருக்கட் டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா எஸ்எஸ் ஆன் ரிபப்ளிக் இன் கிரைசிஸ் அப்படின்ற புத்தகத்தை பரகல பிரபாகர் அப்படின்ற பொருளாதார அறிஞர், பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி பண்ண ஒரு உண்மையிலுமே பொருளாதார அறிஞர், இவனுங்க சொல்கிற மாதிரி வூடு எக்கனாமிக்ஸ் இல்லை, ஒரு உண்மையான எக்கனாமிக்ஸ் எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் சொல்கிற நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தர்ற, அதாவது நீங்கன்னா ஒன்றிய அரசு தர்ற டேட்டாஸை வச்சுக்கிட்டே ஒன்றிய அரசு செருப்பால் அடிக்கிறது, அந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இவர் எழுதி வந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் இது. இவர் வந்து மிட்வீக் மேட்டர்ஸ் அப்படின்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் பேசிட்டு வர்ற ஒரு இந்தியாவில் குறிப்பிடத்தகுந்த ஒரு அரசியல் விமர்சகர், பொருளாதார அறிஞர். அவருடைய புத்தகத்தை தான் படிக்க நேர்ந்தது. இந்த புத்தகம் வந்து தமிழ்லையும் வெளியாகிருக்கிறது. அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வந்து விஜயசங்கர் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுவும் வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. சரி, இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வந்து பிஜேபிக்கெலாம் எதிராளி கிடையாது, எனக்கு வந்து மோடியை பிடிக்காமலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட், இட் இஸ் அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் வித் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது இறையாண்மை உள்ள சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு தானே இது. இந்த ஜனநாயக குடியரசு அதனுடைய அடித்தளங்களில் அதனோட ஃபண்டமெண்டல் பேசிஸ்லேருந்தெல்லாம் விலகி போகும்போது கேள்வி கேட்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கேள்வி கேட்கணும். இந்த இந்தியா வந்து இறையாண்மை உள்ள நாடாக இப்போ இல்லை, மதச்சார்பற்ற நாடாக இல்லை, இதில் வந்து செக்குலரிசம் இல்லை, சோஷியலிசம் இல்லை, எதுவுமே இல்லை. இவனுங்க ஒவ்வொன்றா களவாடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பண்ணுற கோமாளித்தனம்லாம் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. அதையெல்லாம் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கே இவனுங்க செய்கிறதெல்லாம் ஆபத்து. இன்னொரு தடவை மோடி ஆட்சிக்கு வந்தார்னா இந்த நாடு பேரழிவை நோக்கி போயிடும் அப்படின்ற காரணத்திற்காக ஒரு அடிப்படை சிட்டிசனுடைய கடமையைத்தான் நான் செஞ்சுருக்கிறேன். எனக்கு மற்றபடி நான் வந்து எனக்கு மோடி மேலேயோ பாஜக மேலேயோலாம் கோபம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய அடித்தளங்களை அடிப்படை விஷயத்தை காப்பாற்றிருந்தீங்கன்னா நான் அப்படி ஒரு புத்தகம் எழுத வேண்டியிருக்க தேவையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு தான் இது. இந்த கட்டுரை தொகுப்பில் 22 சாப்டர்ஸ் இருக்குது. 22 சாப்டர்ஸையும் ஒவ்வொரு சாப்டராக அவர் என்னென்ன சொல்லிக்கிறாரு அப்படின்றத பார்த்துருவோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுங்க இந்த நார்த் இந்தியாவை போலரைஸ் பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டார்ல, தயவுசெய்து எங்களை பிரித்து விட்டுருங்களா அப்படின்ற தாட்லாம் இப்போ திரும்ப வர ஆரம்பிக்குது. பேசாமல் சவுத் இந்தியா வந்து தனி நாடாக
ஒரு தனி இண்டிபெண்ட் நேஷனாக இருந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ இந்த புத்தகத்தில் விவாதிக்கப்பட்டுள்ள ஒரு 22 சாப்டர்ஸை சாப்டர் பை சாப்டராக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இது மோடி வெஸ் மோடி. மோடி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு. மோடி 2 விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். குட் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் யாருக்கு, குட் கவர்னன்ஸ் யாருக்குலாம் அவர் சொல்லவே இல்லை. டெவலப்மெண்ட் வந்து அவங்களுடைய அந்த பனியா குரூப் தான் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. குட் கவர்னன்ஸ் இருக்குதா அப்படின்னா இல்லை. மோடி தன்னை சுற்றி வைத்திருக்கிற ஆட்கள்லாம் எப்படின்னா, உண்மையிலேயுமே ஒரு பொருளாதார அறிஞரையோ இந்த நாட்டிற்கு தேவையான உண்மையிலேயுமே டேலண்டட் பர்சன்ஸை தன்னை சுற்றி வச்சிருக்கிறாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தனக்கு ஜால்ரா போடுகின்ற, தனக்கு சொம்படிக்கிற ஆள்களை மட்டும்தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மோடி வந்து இந்த சுதந்திர தின உரைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் வந்து பரகல பிரபாகர் வந்து அதெல்லாம் போய் கேட்டிருக்கிறாரு. அந்த ஆளே வந்து ப்ராம்ப்டரை பார்த்து அப்படியே வாசிக்கிறாரு தானே, எவனோ எழுதி எழுதி கொடுத்துருப்பான், அதை போய் வாசிச்சுட்டு இருப்பார். அதெல்லாம் உட்காந்து எவன் கேட்டுட்டு இருப்பான்னு நம்ம அதை தவிர்த்துருவோம்ல. ஆனால் ஆத்தர் வந்து அதை கீனாக நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன பேசுனீங்க, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விவாதிச்சிருக்கிறாரு. குறிப்பிடும்படியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூரல் எலக்ட்ரிசிட்டி 97% ரூரல் எலக்ட்ரிசிட்டி வந்து முன்னாடியே மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் நம்ம என்ன கிளைம் பண்ணிக்கிறாருன்னா, நான் தான் 100% எலக்ட்ரிசிட்டி எல்லா வில்லேஜஸுக்கும் கொடுத்தேன், நான் தான் வந்து ஒரு தேவதூதன், நான் தான் இந்த நாட்டை வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டுருக்கிறேன், இந்தியா இப்போ வந்து ஒரு விஸ்வகுருவாக இருக்குது அப்படின்லாம் கதை சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், சந்திரசேகர், விபி சிங், நரசிம்மராவ், தேவகவுடா, அட்டல் பிகாரி வாஜ்பாய் இவங்க எல்லாத்தையும் இவர் வந்து டிஸ்கிரெடிட் பண்ணிடுவார். இவங்க எல்லாத்தையும் விட நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே, நான் தான் வந்து விஸ்வகுரு அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த மீடியாவுமே இவரை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், அவங்க ஊர்லேயே பக்கத்துலேயே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது. 2002 குஜராத் கலவரங்களின் போது கேங் ரேப் செய்யப்பட்டு ஒருத்தங்க பில்கிஸ் பானு அப்படின்ற ஒரு பெண்மணியை, அந்த குற்றவாளிகள் 11 பேரை குஜராத் உயர்நீதிமன்றம் யாரோட ஒப்புதலோட, ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலோட ரிலீஸ் பண்ணியிருக்குது. நல்ல வேலை இந்த வழக்கை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு அந்த குற்றவாளிகள் வந்து ரிலீஸ் பண்ண செல்லாது, அவங்க திரும்ப ஜெயிலில் இருக்க வேண்டிய அயோக்கிய பயல்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன போது தான் எனக்கு அப்பாடா இந்த நாட்டில் நீதி கொஞ்சமாவது இருக்குது, இன்னும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்துச்சு. அப்புறம் ஒரு டேர்மை சொல்கிறாரு, டாக் விசில் அப்படின்னு. அவர் பேசுகிறது அவங்க ஆளுகளுக்கு மட்டும் கேட்கும் அப்படின்ற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த நாடு வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வந்து அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமைப்பட்டு கிடந்து அதுலேருந்து நம்ம எழுந்துச்சு வந்திருக்கிறோம், வந்துச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து வெள்ளையர்கள்கிட்ட அடிமையாக இருந்தோம், அப்போ அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் அவர் அந்த மீனிங்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம் படையெடுப்புகள் வந்துச்சு, இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்துச்சு, மொகல் எம்பரர்லாம் வந்துச்சு, அந்தப்போ நடந்த அநியாயங்கள் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும், அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பாஜக காரங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் டாக் விசில் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தார். அப்புறம் இவர் சொன்ன டெவலப்மெண்ட்டில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்னு போய் பார்த்தா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றதுல 191 நாடுகளில் இந்தியா 132வது இடத்துல இருக்குது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 121 நாடுகளில் இந்தியா வந்து 107வது நாடாக இருக்குது. இவர் சொன்ன டெவலப்மெண்ட் வந்து இந்த ரேங்க்கில் பின்னாடி போய் கடைக்கோடியில் போய் கீழே போய் வளரும் நாடுகள் பட்டியலிருந்து கீழே போயிட்டோம் நம்ம. செகண்ட் சாப்டர் வந்து த ரைஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் பிஜேபி. இந்த சாப்டரில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜகவோட அட்டூழியங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா, ஒரு இஸ்லாமியன் பீஃப் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை அடித்து காலி பண்ணுறது, அடித்து கொல்றது, அந்த லெவலுக்கு இவனுங்களோட அட்ராசிட்டி போயிருக்கு அப்படின்றத, அந்த அளவுக்கு இவனுங்க வளர்ந்துருக்குறானுங்க. அரசுமே இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எடுத்துக்கலாமே, அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார், இவனுங்க சொல்கிற இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் முஸ்லீம்களுடைய நிலைமை வந்து இன்னுமே ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களாம் வெளியில் நடமாடுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. 3வது சாப்டர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரேபிட் டக் இல்யூஷன். இந்த ரேபிட் டக் அப்படின்ற அந்த இல்யூஷன், அந்த படத்தை நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கலாம், நான் பார்க்கலனாலும் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரேபிட் மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டக் மாதிரி தெரியும். ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள்
ரேபிட்டை பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் ரேபிட் மாதிரியே தான் தெரியும். நீங்கள் டக்கை பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் டக் மாதிரியே தான் தெரியும். அது மாதிரி தான் பிஜேபியும் காங்கிரஸும். நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்துட்டிங்கன்னா அதுதான் இங்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. 1989ஆம் ஆண்டு காங்கிரஸ் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி அயோத்தியாவிலேருந்து சொல்கிறாரு, ராமராஜ்யத்தை நான் இங்கிருந்து தொடங்குவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன தோணும்னா, இந்த காங்கிரஸ் டக் இருக்குல்ல, அது வந்து இந்துத்துவ ரேபிட் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ 2 கட்சியில் பிஜேபியே பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிரும். இது இந்த நேஷனுக்கு ரொம்ப ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காப்புல, அவருமே ராமராஜ்யம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்றே இவனுங்க ரைட் விங்காக இருக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் விங்காக இருக்கணும். இவனுங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சு, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் காவி மாதிரி தான் தெரியுறானுங்க. அது ரொம்ப நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்றத இந்த ரேபிட் டக் இல்யூஷன் வச்சு சொல்லிக்கிறாரு. 4வது சாப்டர் வந்து ஆர்எஸ்எஸ், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் என்னமோ அது நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம். ஸோ அவங்கள பற்றி பேசிக்கிறாரு. அதனோட சீஃப் மோகன் பகவத் அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் கவனிச்சிருக்கிறாரு. அவரோட ஸ்பீச்சஸ்லாம் நான் மோடி ஸ்பீச் ஏன் கவனிச்சாருன்னு தோணுது, அந்த ஆளோட ஸ்பீச்செல்லாம் எதுக்கு கவனிச்சாருன்னு தோணுது. பட் அவனுங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்மலாம் கவனிக்கணும். அவனுங்க ரொம்ப பெரிய ஃப்ராடு பயலுங்க, ரொம்ப பெரிய கோமாளிங்க, அதெல்லாம் கவனிக்கணும் கண்டிப்பாக நம்ம அப்படின்றத வலியுறுத்தும் விதமாக இந்த சாப்டரில் அவனுங்களை பற்றி ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை கொண்டவங்க, எவ்வளோ அக்ரஸிவானவங்க, எவ்வளோ டேஞ்சரானவங்க இந்த சொசைட்டிக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கிறாரு. அவரோட ஒன் ஆஃப் த ஸ்பீச்சஸில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்துஸுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, வேறஸ் முஸ்லீம்ஸோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அதிகமாகிட்டே வருது, முஸ்லீம்ஸோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வருது, இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு வெடிகுண்டை, ஒரு மிகப்பெரிய பொய்யை சர்வசாதாரணமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. இது வந்து முஸ்லீம்களின் மீது, சிறுபான்மையினர் மீது மிகப்பெரிய வன்முறையை தூண்டும் விதமான ஸ்பீச்சு. இந்த மாதிரி ஆட்களோட ஸ்பீச்லாம் வந்து கவனிக்கணும் நம்ம அப்படின்றத இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற சாப்டரில் விவாதிச்சிருக்கிறாரு. 5வது சாப்டர் என்னென்னா பிஜேபிஸ் பாப்புலேஷன் பாலிட்டிக்ஸ். இந்த சாப்டரில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாஜக காரங்க இருக்கானுங்களா, அவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடு, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹிந்து பார்ட்டியான பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, மதசார்பின்மை பேசுகிறவனுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, நம்மளே ஓட்டு போட்டுப்போம், நம்மளே நம்மளை பாதுகாத்துப்போம், நம்மளே நமக்காக ஒரு நாட்டை, அகண்ட பாரதத்தை உருவாக்குவோன்ற ரேஞ்சுக்கு இவனுங்க பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க அப்படின்றத சொல்கிறாரு இந்த சாப்டரில். 6வது சாப்டர் என்னென்னா ரிலீஜியஸ் இந்தியா, பொலிட்டிக்கல் இந்தியா அண்ட் பியூர் ரிப்போர்ட். இவனுங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வானுங்கன்னா, ஒரு பாப்புலேஷன் இப்போ 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு 20,000-30,000 பேர்த்த வந்து சாம்பிள் பாப்புலேஷனாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு பாப்புலேஷனை அந்த சின்ன சாம்பிள்லேருந்து இவனுங்களுக்கு பிடிச்ச, இவனுங்க ஆளுகின்ற, இவனுங்க மக்கள் அதிகமாக இருக்கிற, இவனுங்க அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பகுதியிலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பப்ளிஷ் பண்ணி இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லியிருக்குது அப்படின்னு ஊரை ஏமாற்றிட்டு தெரிவானுங்க. அதுக்கு இந்த மீடியாக்கள், அவங்க மோடியோடைய கோடி மீடியாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் பொதுவாக கேட்குறீங்க ஒரு நம்ம மக்கள்கிட்ட, பிட்டு படம் பார்ப்பியாடா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக நம்ம பிட்டு படம் பார்க்குறத வெளியில் ஒரு அஃபீஷியலாக சொல்ல விரும்ப மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அன்அஃபீஷியலாக நமக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஆனால் அஃபீஷியலாக அதை மாற்றி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவனுங்க பண்ணுறதும். இவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரிப்போர்ட்ஸை இவனுங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இவனுங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் தவிர்த்துருவானுங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. 7வது சாப்டர் வந்து அப்நார்மலைஸ் அண்ட் இவென்டிஃபை. அப்நார்மலைஸ் அண்ட் இவென்டிஃபைனா உங்களுக்கு தெரியும், ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஹைப் பண்ணி, நார்மலாக நடக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஹைப் பண்ணி சொல்கிறது. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, தன் குறிப்பை ஏற்றி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நடந்து முடிந்த G20 மாநாட்டுக்கு இந்தியா தான் தலைமை வகித்தது. சங்கிங்கெலாம் என்ன கூவ ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, பார்த்தீங்களா இந்தியா தான் விஸ்வகுரு ஆயிடுச்சு, மோடி தான் தலைமை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றத போட்டு திரும்ப திரும்ப ட்விட்டரில், சோஷியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே. உண்மையிலையுமே இந்தியா தலைமை ஏற்றதா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி. அது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த 20 நாடுகள் இருக்குன்னா
ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடு தலைமை ஏற்கும். அடுத்த வருஷம் வியட்நாம் வந்து தலைமை ஏற்க இருக்கிறது. அப்புட்னா வியட்நாம் வந்து வளர்ந்த நாடா? வியட்நாம் வந்து விஸ்வகுருவா? அப்படின்ற கேள்வி நமக்கு வரும்ல. நமக்கு அந்த கேள்வி இயல்பா சிந்திக்கிற, உண்மையிலுமே ரேஷனலா சிந்திக்கிற ஆட்களுக்கு வரும். ஆனா, அவாளுக்கு வருமா அப்படின்னா சந்தேகம் தான். அப்புறம் இவனுங்க இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவானுங்கன்னா, காமிக்ஸ் புக்லாம் ரிலீஸ் பண்ணி, சின்ன பசங்களுக்கு படிக்க குடுத்து, மோடி இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், முதலையவே அடக்கும் வல்லவை கொண்டவர். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு முதலை வந்துச்சு. நான் வந்து அந்த முதலையை எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்தேன். ஆமைக்கறி சாப்பிட்டேன். ஓ! இது ஆமைக்கறி வேற டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாரி பொய்களை எல்லாம் வந்து கட்டவிழ்த்து விடுறது. இந்த மாரி கார்ட்டூன், இந்த மாரி இத வந்து டாக்குமெண்ட் பண்ணி சொசைட்டில உலவ விடுறது, அத ஒரு விவாத பொருளாக்குறது, அத உட்காந்து வெட்டித்தனமா நம்ம பேசிட்டு இருக்கிறது. டேய் அது பொய்யின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெட வேண்டியிருக்குது. அப்புறம் நம்ம அகமதாபாத்ல வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியத்தின் பெயரை நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்று மாற்றி, பேர்லாம் மாத்தி வேர்ல்டு கப்லாம் நடத்தி, அங்க எவனும் போகாம போயி, அப்பலாம் ஒரு வேலைய பண்ணானுங்கல்ல. அது எதுக்கு பண்றது அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலோடவே நான் பெரிய ஆளு. அவன் கிடக்குறான் மயிரான் அப்படின்ற மாரி இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுதான் வந்து அப்நார்மலைஸ் அண்ட் இவென்டிஃபை அப்படிங்கிறது. அப்புறம் 8வது சாப்டர் வந்து ஈகோக்ரசி, டிஜிட்டல் ஃப்ரீடம் அண்ட் டேட்டா பிரைவசி. இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, 2020ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் 155 இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் நடந்திருக்குது. அதுல 109 வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்குது. இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போதும், உடனே இன்டர்நெட்டை கட் பண்ணு. இன்டர்நெட்டை கட் பண்ணுறது என்னன்னா, தகவல் பரிமாற்றத்தை தடை பண்ணுறது, ஒருத்தனோட ப்ரைவசியில் தலையிடுறது, ஒருத்தரோட ப்ரைவசியில் கையை வைக்கிறது இல்லை, ஒரு மாநிலத்தினுடைய ப்ரைவசி, ஒரு மக்கள் குழுவினுடைய ப்ரைவசியில் கையை வைக்கிறது. இதெல்லாம் இவனுங்க தயங்காமல் செய்வானுங்க. இவனுங்களுக்கு இதை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது. நாங்கள் பெரிய ஈகோ பிடிச்ச கழுதைங்க அப்படின்னு ஒரு முறை இல்லை 109 முறைகள் கடந்த 2020ஆம் ஆண்டு நிரூபித்திருக்கிறார்கள். அப்படியான ஈகோ கழுதைகளினுடைய ஆட்சியில் தான் நம்மலாம் இருக்கிறோம். அப்புறம் புதுசாக ஐடி ஆக்ட்லாம் கொண்டு வர்றது. ஐடி ஆக்ட் கொண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருப்போம், மேபி அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டெலீட்டட் போஸ்ட்டையும் வந்து ட்விட்டரோ, இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ அதை வச்சுருப்பாங்க. அதை வச்சுருந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டிய இந்த மாதிரியான ஆக்டெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு, ஐடி ஆக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக பண்ணிவிட்டு, நாட்டினுடைய சாவரனிட்டி, இன்டெகிரிட்டி, நாட்டினுடைய என்ன சொல்கிறது, தேசத்தின் நலனுக்கு ஊறு விளைக்கக்கூடிய ஆட்கள் இவனுங்க அப்படின்ட்டு. டேய் தேசத்துக்கு உண்மையிலுமே ஊறு விளைவிக்கிறதே பாஜக தாண்டா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். நீங்கள் தாண்டா, ஒன்றிய அரசு தாண்டா தேசத்தின் உண்மையிலுமே கேடுன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஐடி ஆக்ட்லாம் வேற பண்ணி நம்ம என்ன ஃபேஸ்புக்கில் பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறதே இந்த ஒன்றிய அரசு தான். இது வந்து ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கருத்து சுதந்திரத்திற்கு இவனுங்க வந்து தடை போடுறானுங்க. இதுவுமே ரொம்ப நாட்டிற்கு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றத இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. 9வது சாப்டர் வந்து சுபாஷ் போஸ் அண்ட் லெகசி ரைடர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற சாப்டரில் சுபாஷ் சந்திர போஸும் காந்திஜியும் எதிரெதிர் ஐடியாலஜி கொண்ட ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் வல்லபாய் பட்டேலும் காந்திஜியும் கூட ஒத்துப்போகாத, கருத்தியல் ரீதியாக அவங்களுக்குள்ள சில கருத்தியல் முரண்கள் இருந்தாலும் 2 பேருடைய கோர் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்த தேசத்தை வெள்ளையர்களிடமிருந்து அவர்களுடைய வழிமுறைகளில் வேறுபாடு இருந்தாலும் நோக்கம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இவங்களுக்கு தான் காந்திஜி பிடிக்காதே, இவங்களோட எம்பியை வச்சே காந்திஜி சுட்டுற மாதிரிலாம் வந்து இது பண்ணி வச்சுருப்பானுங்க. இவங்களுக்கு வந்து சாவர்கர் தான் வந்து இந்த நாட்டினுடைய தேசப்பிதா, தேசத்தந்தை அப்படிலாம் சொல்லுவானுங்களே. ஸோ அப்படி இருக்கிறப்ப சுபாஷ் சந்திர போஸும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் தான் இந்த தேச நலனுக்காக போராடியவர்கள் அப்படின்னு சொல்கிற விதமாக காந்திஜியோட கிரெடிட்ஸ்லாம் வந்து இவனுங்க எரேஸ் பண்ண நினைக்கிறானுங்க அப்படின்றத இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. 10வது சாப்டர் வந்து அம்ரித் மஹோத்சவ், ஐஎம்எஃப் அண்ட் ரீஇமேஜினிங் தி இந்தியன் ஸ்டேட். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து யூஸ்வலாக பேப்பர் படிக்கிறப்ப, வெளியில் என்னோடய போர்ட்டிக்கோவில் உட்காந்துட்டு படிக்கிறப்ப, ஒரு பையன் வந்து ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வந்து பேப்பர் போட வருவான். அவனுக்கு ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். அவன்கிட்ட வயசு சொல்லணும்னு கேட்டதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னான். அப்போ தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, இந்தியாவில் ஒரு பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, ப்ராப்பரான உணவு, ப்ராப்பரான கல்வி, சுகாதாரம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து இரவு உறங்க போகும்போது
அந்த இரவு உணவு இல்லாமலேயே உறங்கப் போகின்ற குழந்தைகள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு சாரார் வந்து ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் இஸ் கெட்டிங் புவரர் அப்படின்ற மாரியான சூழல் இங்க இருக்குது. இப்படி இப்படி பேப்பர் போடுகின்ற ஒரு ரமேஷ் மாரியான ஒரு சிறுவனுடைய நிலைமையை நான் எண்ணி பார்க்குறேன். நான் வந்து பின்னாடி அவன் வந்து வளர்ந்து, அவன் பெரிய ஆளாகி, அவனுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ பத்தி நான் ரொம்ப கவலைப்படுறேன். இவனுங்க இப்படி இருக்கிறப்ப, இந்த ரமேஷ் மாதிரியான ஏழை குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கு இந்த அரசு என்ன செஞ்சிருக்குது? இவனுங்க சும்மா விளம்பரம் பண்ணிட்டு, மோடியோட புகழ பாடிட்டு தான் இருக்கிறானுங்க. உண்மையிலேயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய பாவர்ட்டிய ஒழிக்கிறதுக்கெல்லாம் இவனுங்க எதுவுமே செய்யல. இவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் வளர்றதுக்கு கடன தள்ளுபடி பண்ணுவானுங்க. இவனுங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு ஏதுவாக சட்டங்களை நிறைவேற்றுவார்கள். ஆனா இந்த மார்ஜினலைஸ்டு இந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் கீழே இருக்கிறவங்களை பத்திலாம் இவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. இதுல வந்து இவனுங்களுக்கு அம்ரித் மஹோத்சவ் ஒரு கேடு அப்படின்ற மாதிரி சாப்டர்ல சொல்லியிருந்தாரு. 11வது சாப்டர் வந்து இந்தியாஸ் அன்எம்ப்ளாயபிள் அண்ட் அன்ஸ்கில்டு. இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்திய பாப்புலேஷன்ல 54% பேர் வந்து 25 வயசு கீழே இருக்கிறாங்க. அதுல வந்து சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ப்ரெசண்டா இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற சுச்சுவேஷன்ல தேவைப்படுகின்ற ஸ்கில் செட் வந்து இந்த வேலையில்லாத பாப்புலேஷன் கிட்ட இல்ல. அதுக்கு வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து இந்த ஸ்கில் கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கு ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்படியே போச்சுன்னா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப பின்தங்கி போயிடும். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு வேர்ல்ட்ல இருக்கிற எக்கானமிஸை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இருக்கு. அதுக்கான ஸ்கில் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னா இல்ல. அதற்கான ஸ்டெப்ஸையாவது இந்த ஒன்றிய அரசு எடுக்குதா அப்படின்னா அதுவுமே இல்லை. இதுவுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்த சாப்டர் வந்து போன்சா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிப்டு ஜீன்ஸ். இதில் வந்து 2 யூனிவர்சிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து அசோகா யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் அந்த அசோகா யூனிவர்சிட்டி வந்து இந்த ஓவர் எஸ்டிமேட்டட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 2 நிகழ்வு நடந்திருக்குது. ப்ரொஃபசர் பிரதாப் பானு மேத்தா அப்புறம் ப்ரொஃபஸர் அரவிந்த் சுப்ரமணியம் 2 பேரும் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ். அரவிந்த் சுப்ரமணியம் வந்து இந்தியா ஒன்றிய அரசனுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசராலாம் இருந்திருக்கிறாரு. ப்ரொஃபஸர் பிரதாப் மேத்தா ஏன் குவிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய ரெசிக்னேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்பாற்பட்டு நான் இந்த வெளியில் எடுத்து வைக்கிற இந்த ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளின் மீது நான் வைக்கிற விமர்சனம் வந்து அசோகா யூனிவர்சிட்டியுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில் நான் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இது வந்து என்னுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை முடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படியான இடத்துல நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து அதே காரணமாக வச்சு அவரே போயிட்டாரு, நானும் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சுப்ரமணியமும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன். நான் சொல்கிற கருத்து வந்து ஒன்றிய அரசுக்கு வலிக்குது. ஒன்றிய அரசுக்கு வலிக்குதுன்னு வந்து அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு சொல்லுது. அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் அந்த கருத்து வலிக்குது அப்படின்னா என்னடா இது, இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் நீதா அம்பானி மேடம், பிரீத்தி அதானி மேடம், அப்புறம் உஷா மிட்டல் மேடம், இந்த டெக் ஜெயன்ஸ், அதாவது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஜெயன்ஸ்னுடைய மனைவிமார்களை நீங்கள் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக வாங்க அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்சிட்டி அழைக்குது. இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்றிய அரசுக்கும் நம்ம மோடிக்கும் நெருக்கமான ஒரு இதில் இருக்கிற ஒரு 3 பர்சனாலிட்டிஸ். இவங்கள வந்து இன்வைட் பண்ணால் விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸாக கூப்பிட்டா நம்ம மாணவர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. இவங்க இந்த 3 பேர்த்த விடவும் ரொம்ப தகுதி வாய்ந்த, இன்னும் சொல்லப்போனால் இவங்களை விடவும் எம்பவரான விமன் வந்து இருக்கிறாங்க. ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் விமனாலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணாமல் இந்த மாதிரி பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களை ஏன் வந்து இது பண்ணுறீங்க, இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு மாணவர்கள் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டர் தீரத் சிங் ராவத் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அது வந்து என்ஜிஓவில் ஏதோ வேலை செய்தான், அது வந்து கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு வருது, கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது, இது கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு என்ஜிஓவில் போய் வேலை பார்த்து இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாசமான கருத்தை எல்லாம் சொல்லிட்டு தீராங்க. ஸோ அப்படியான சூழல் தான் இங்கே நிலவுது. அதே மாதிரி இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில், இந்த மாதிரியான மக்கள் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில்
ஆர்என்டியாவது உருப்படியாக இருக்குதா அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாவது உருப்படியாக இருக்குதா அப்படின்னா, QS ரேங்கிங்லலாம் இந்தியா வந்து டாப் 100ல கூட இல்ல. மட்டும் இல்லாம SCI ஜர்னல் ரேங்கிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஆராய்ச்சியே நடக்கிறதில்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. அடுத்த சாப்டர் வந்து அவர் யூனிவர்சிட்டீஸ். நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டீஸோட ரேங்கிங்கை பத்தி, QS ரேங்கிங்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து அதனோட GDPல 0.65% தான் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துறாங்க. நம்மளோட சின்ன நாடு சவுத் கொரியா, தாய்வான், சிங்கப்பூர் இவங்கலாம் வந்து 4%, 4.5%, 2%ன்னு ஆராய்ச்சிக்கு அவங்களுடைய எக்கனாமிய, அவங்களோட GDPய ஸ்பெண்ட் பண்றாங்க. 0.65% வந்து ஜிடிபியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாதிரியான குவாலிட்டியான ரிசர்ச்சஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வரோம், எப்படி நம்மளாம் நோபல் ப்ரைஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்த சாப்டர் வந்து JNU ஷுட் ரிமைன் அனாமலி. இவர் படித்த JNU வந்து எப்படியாப்பட்ட இன்ஸ்டிடியூட்டு, அவங்க என்னென்ன மாதிரியான பர்சனாலிட்டிஸை இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன மாதிரியான இந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த நபர்கள் கூட JNUலேருந்து தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவனுங்க வந்து JNUவில் நடக்கிற விஷயங்களே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பானுங்க. JNUலேருந்து வந்த மாணவர்களை அவங்களுடைய செயல்களை எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இத்தனைக்கு அப்புறமும் வந்து JNU வந்து இந்த NIRF ரேங்கிங்கில் வந்து டாப் 3 பொசிஷன்ஸில் எப்பயுமே இருக்கும். இப்படியான ஒரு குவாலிட்டியான இன்ஸ்டிடியூட் மேலே தான் வந்து இவனுங்க வந்து ரொம்ப பெரிய விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருப்பானுங்க. பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருப்பானுங்க இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி அப்படின்னு அவரோட இன்ஸ்டிடியூட் வந்து அனாமலியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்த சாப்டர் வந்து ஹிஜாப் அண்ட் சாஃப்ரான் ஸ்கார்ஃப். மாண்டியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் போட்டு கல்லூரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் வந்து இந்துத்துவ மதவெறியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை புள்ளி பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ரிட்டாலியேஷனுக்கு என்ன பண்ணுதுன்னா, அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இவனுங்க வந்து பூர்கா போட்டு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இதை போய் புள்ளி பண்ண தெரியுதுல இவனுங்களுக்கு. ஆனால் இதே சீக்ஸ் வந்து இந்த டர்பன் போட்டு வந்தால் இவனுங்களை போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்களா அப்படின்ற கேள்வி கேட்டால், இவனுங்க என்ன சொல்ல முயற்சி செய்கிறானுங்கன்னா, நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து இது வந்து ஒரு ஹிந்து நாடு, இங்கே வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இவனுங்க வந்து மறைமுகமாக இந்த சமூகத்துக்கு போதிச்சுட்டு வரானுங்க. இது வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது. அதே மாதிரி தான் கர்நாடகாலையும் ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்து மாணவர்கள் வந்து ஸ்கூலில் வந்து இந்த காவி துண்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனானுங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. என்னடா பள்ளி மாணவர்கள்கிட்டயே வந்து இதெல்லாம் வந்து பரவிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது கிடையாது. கர்நாடகா கவர்மெண்ட் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம்ஸ் வந்து பூர்கா போட்டு வரக்கூடாது, அது வந்து யூனிஃபார்ம் கோடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டினன்ஸ் போடுது. நல்ல வேலையா கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து அவங்களுடைய சாய்ஸ் தான், பூர்கா போடுறது வந்து அது வந்து அவர்களுடைய உரிமை, அதுலெல்லாம் வந்து இந்த கோர்ட்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்ட்டு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்குது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து நீதி கொஞ்சமாவது இந்த நாட்டில் இருக்குது அப்படின்றத அடிக்கடி நினைவுபடுத்திட்டு இருக்குது. அடுத்த சாப்டர் வந்து ஆக்ஸ்ஃபார்ம் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட், பிக்கெட்டி அண்ட் நியூ இந்தியா அப்படின்ற சாப்டர். இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 இந்தியர்கள், 100 பணக்கார இந்தியர்கள், டாப் 100 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் இன் இந்தியா, அவங்களோட சொத்தெல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தா $775 பில்லியன். 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி ரூபாய். 775 பில்லியன் US எவ்வளோ கணக்கு வருது பார்த்துங்க, நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் டூ த மேத் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் இஸ் கெட்டிங் புவரர். பணம் எல்லாமே வந்து ஏற்கனவே பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் சேர்ந்துட்டு இருக்குது. இது வந்து ரிச்சரை வந்து ரிச்சர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நாட்டை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போகிற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்த சாப்டர் வந்து பாவர்ட்டி டேட்டா அண்ட் டேட்டா பாவர்ட்டி. இந்த பிக்கெட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுக்க 100 பேர் வந்து பாவர்ட்டிக்கு போனானுங்கன்னா அதில் 60 பேர் இந்தியாவில் இருந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டு. அதே மாதிரி இந்தியாவில் வரக்கூடிய டேட்டாலாம் இருக்குல்ல, இந்தியா மெயின்டைன் பண்ணுற டேட்டா பேசஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. அவங்க எடுக்கிற டேட்டாஸு, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற டேட்டாஸ், அவங்க வந்து மக்கள்கிட்ட காமிக்கிற டேட்டாஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலையபிளாக ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. நான்லாம் ஒரு கட்டத்தில் அவங்க பண்ணுற முறைகளை பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த டேட்டாவோட அக்யூரசி பார்த்துலாம் வியந்திருக்கிறேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் 105 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து வர டேட்டாலாம் பொய், இதெல்லாம் நம்பக்கூடாது, இவனுங்களோட டேட்டாவே இப்போ பாவர்ட்டியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேட்டாஸை வந்து
மக்களுக்கு அவைலபிளாக ஆக்குறது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான போக்கு இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. இது வந்து இந்தியாவுடைய கிரெடிபிலிட்டிய வந்து லாஸ் பண்ற விஷயம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்து வந்து பிஎஸ்யூ மெகா சேல், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், பொதுத்துறைகளை விக்கிறது. இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியால இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வைசாக் ஸ்டீல் பிளான்ட், பிஎஸ்என்எல், எல்ஐசி, ரயில்வேஸு இதையெல்லாம் தனியார்ட்ட குடுத்துட்டு, இவனுங்க என்னத்த தான் பார்த்துக்க போறானுங்க? இவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, இந்த நிறுவனங்களை எல்லாம் பார்த்துக்கிறது, இதை நிர்வகிக்கிறது வந்து அரசனோட வேலை கிடையாது அப்படின்னு அரசே சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு என்னதான்டா வேலை? ஊர் ஊரா சுத்துறது தான் வேலையா? அப்படின்ற மாரிலாம் தோணுது. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள தனியாருக்கு விக்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்தான போக்கு. நீங்க அமெரிக்கா மாரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியார் மயத்தினுடைய ஆபத்து அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அமெரிக்கால வந்து தனியார் கிட்ட தான் இருக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இன்சூரன்ஸுக்கு நான் பணமும் கட்டுவேன். ஆனா, நான் கட்டுற இன்சூரன்ஸுக்கு தகுந்த பெனிஃபிட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாதாரணமா பல்லு புடுங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலுமே $2000 காச புடுங்கிருவான். அப்ப இன்சூரன்ஸ் இருந்து என்ன பயன்? இல்லாம இருந்து என்ன பயன்? ஒண்ணும் யூஸ் கிடையாது இல்லையா? ஸோ இது வந்து பிரைவேட்டுக்கு தான் இந்த நலன்கள் எல்லாமே, இந்த காசு எல்லாமே போது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான போக்கு கிடையாது அப்படின்றத ரொம்ப விரிவா சொல்லியிருந்தாரு. அடுத்த சாப்டர் வந்து ஹூ கில்டு ஃபாதர் ஸ்டான் சாமி. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, ஒரு 89 வயதான வயோதிகரை ஃபாதர் ஸ்டான் சுவாமிய வந்து மாவோயிஸ்ட் கூட இவருக்கு லிங்க் இருக்கு. அவங்கள வந்து இவர் பிரைஸ் பண்ற மாரி எழுதுறாரு, பேசிட்டு வராரு அப்படின்னு சொல்லி, அவரு வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அதாவது உப்பால கைது பண்ணி வெளியிலேயே வர முடியாதபடி அவர் சிறையிலேயே வந்து கோவிட் வந்து இறந்தும் போயிருக்கிறாரு. ஒரு 89 வயதுடைய ஒரு வயோதிகருடைய ஒரு வாய்ஸையே உங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நீங்க வந்து ஒரு சாடிஸ்ட்டா இருந்து, இந்த மாரி சட்டங்கள பயன்படுத்தி மக்களுடைய குரல் வளைகளை, அவர்களுடைய குரல நசுக்குறீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கஞ்சன் நவாரே அப்படின்ற ஒருத்தர் வந்து மாவோயிஸ்ட் கூட லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி, அவரே இது மாரி ஒரு கடுமையான சட்டத்தின் கீழ கைது பண்ணி, அவர் வந்து சிறையிலேயே வந்து கார்டியாக் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட கதைய முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து மக்கள பயன்படுத்துறதுக்காக செய்ற விஷயங்கள். அதே மாரி 2019ல வந்து ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வராங்க. அது என்னன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஸ்டேட்டுக்கு அதாவது தமிழ்நாடு மாரி மாநிலங்களுக்கு போயி, டிஜிபியோட அனுமதி இல்லாமயே போய் ஒருத்தர கைது பண்ணலாம், ஒருத்தர விசாரிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அமெண்ட்மென்ட்லாம் கொண்டு வராங்க. இது வந்து மாநில அரசுகளின் மீதான உரிமையில கை வைக்கிறது. தங்களோட விசாரணை அமைப்புகள வச்சுட்டு மிரட்டலாம். அதுக்கப்புறம் இடி, இன்கம் டாக்ஸ் இந்த மாரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டலாம். அப்படின்ற மாரி சட்டங்கள் அவங்களுக்கு தகுந்த மாரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு, இந்தியா அப்படின்ற இந்த ஒருமித்த தத்துவத்தின் மீதே இவங்க வந்து ஒரு போரை நிகழ்த்திட்டு வராங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப இது வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவனுங்க டெக்னிக்கலா பண்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவுமே பயத்த தான் ஏற்படுத்துது. அடுத்த சாப்டர் வந்து ஃபார்ம் லாஸ் அதாவது வேளாண் மசோதாக்கள். 3 வேளாண் மசோதாக்கள கொண்டு வந்து அவசரமா 3 நாள்ல 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணி 220 நாள் அந்த சட்டம் வந்து அமல்ல இருந்துச்சு. 220 நாள் வந்து விவசாயிகள் போராட்டம்லாம் நடத்தி, அந்த விவசாயிகள் போராட்டத்தில ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வந்து, அதற்கப்புறம் இவர் வந்து அதுவரைக்கும் வாய் திறக்காம இருந்த மோடி, 220 நாள் கழிச்சு, சரி பரவால்ல இதுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லி, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குற மாரிலாம் போச்சு. இவனுங்க இந்த மாரி ரொம்ப சாடிஸ்டிக்கா நடந்துக்கிறானுங்க இவனுங்க. மக்களுடைய பிரச்சனைகள்லாம், மக்களுடைய குரல்லாம் இவனுங்களுக்கு முக்கியமே கிடையாது. விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் இவனுங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே இல்ல. இவனுங்க வந்து இவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்தணும், இவனுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து எக்கனாமிக்கலா வந்து இன்னுமே அவனுங்க ஏற்கனவே பெரிய ஜெயண்ட்ஸா தான் இருக்கானுங்க. ஆனாலுமே அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த மாரி சட்டம்லாம் கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயித்துலலாம் அடிச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. நம்ம இவ்ளோ பெரிய சாடிஸ்ட்டான ஆளு அப்படின்றத சொல்லிக்கிறாரு. இந்த புத்தகம் முழுவதுமே வந்து இவர் வந்து பாஜகவ பத்தி பேசல. இவரோட வன்மம் ஃபுல்லா வந்து நம்ம மேல தான் இருக்குது. நரேந்திர மோடி மேல. அது வந்து ரொம்ப நியாயமானதுதான். ஏன்னா வந்து 10 வருஷத்துல ஒரு நாள் கூட செய்தியாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் இருப்பாரு அப்படின்னா, அது நம்ம தான். ஏன்னா செய்தியாளர்கள சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குட்டு வெளியாகி போயிரும். பூலவாக்கம்லாம் தெரிஞ்சு போயிரும். அப்புறம் நம்ம வந்து இந்த மாரி மோடி பின்பத்தை எல்லாம் வந்து இவ்ளோ பெரிய அந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து உடைச்சு விட்டுருவாய்ங்க அப்படின்றதுனால, செய்தியாளர்களே சந்திக்காமயே அரசை நடத்துகின்ற ஒரு கேவலவாதியை தான் நம்ம வந்து பிரதமரா வச்சிருக்கிறோம். வெரி சேட்.
அடுத்த சாப்டர் வந்து லக்கிம்பூர் கேரி. நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் லக்கிம்பூர் அப்படின்ற இடத்துல இவனுங்க கொண்டு வந்த விவசாய மசோதாக்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் மேலே ஒன்றிய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவினுடைய மகன் ஆசிஷ் மிஸ்ராவுடைய கார் வந்து ஏற்றிட்டு போய் 4 பேர்த்த அநியாயமாக கொண்டுட்டானுங்க. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்றதுனால அங்கேயும் பாஜக, மேலேயும் பாஜக. ஸோ டபுள் இன்ஜின் சர்க்கார். இந்த விஷயத்தை, இந்த சம்பவத்தை பண்ணே வந்து ஒரு பாஜகக்காரன் அப்படின்றதுனால அரசு வந்து பெருசாக ஒன்றுமே கண்டுக்கலை. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து சுவமோட்டோ போட்டு, டே என்னடா இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கிறீங்க, யார் பண்ணால் என்ன, பாஜகக்காரன் பண்ணால் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்தின் அழுத்தத்திற்கு பிறகு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஜி இருக்கார்ல, அவர் இந்த மான் கி பாத்தில் வந்து நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார். அதில் ஒரு கதை வந்து என்னென்னா, ஒரு எம்பி வந்து ஃபாரினுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஏர்போர்ட்டுக்கு போனாராம். போகிற வழியிலேயே வந்து நம்ம ஜி வந்து கால் பண்ணி, இங்கே பாரு நீ வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போகிற, நீ வந்து ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் போகக்கூடாது, நீ வந்து ட்ரெடிஷ்னல் அட்டையரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளிநாடு போனான் அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார். நான் இந்த மாதிரி நிறைய எம்பிஸுக்கெலாம் திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல்கள்லாம் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார்ல. ஏண்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, உங்களோட டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அந்த ஆள் ஆசிஷ் மிஸ்ராவை ஃபோன் பண்ணி என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க துப்பில்லையா அப்படின்னு நம்ம பரகால பிரபாகர் சார் தான் கேட்குறாரு, நான் கேட்கல. அப்புறம் கடைசி சாப்டரா இந்த கோவிட், அதை தொடர்ந்து இந்த பேண்டமிக், அதில் அவனுங்க பண்ண கோமாளித்தனங்கள், இந்த வேக்சின் அப்படின்ற பேரில் இவனுங்க செஞ்ச மோசடிகள், அதில் அடித்த ஆட்டையை போட்ட காசு, இதில் இவனுங்க என்னென்ன, இவங்க யாருக்கு டெண்டர் கொடுத்தானுங்க, அந்த டெண்டரில் என்னென்ன முறையீடு பண்ணானுங்க, அதில் எவ்வளோ காசு அடித்தானுங்க, அதை என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணானுங்க, நாங்கள் வந்து வேர்ல்டில் எவ்வளோ பெரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோம், இப்படியெல்லாம் கதை கட்டினானுங்க, இவனுங்க இவ்வளோ கதை கட்டுறானுங்களே, அப்புறம் ஏன்டா இவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டு இந்த புத்தகம் வந்து பேண்டமிக் லாக் புக் அப்படின்ற சாப்டரில் நிறைவடைகிறது. என்ன பிரச்சனைனா, இவனுங்க ராமர் கோயிலை கட்டிவிட்டானுங்க, அதுக்கு வந்து இந்த சூத்திர மோடி வச்சே வந்து கும்பாபிஷேகம் பண்ணி விட்டானுங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த ராமர் கோயில் கட்டின கையோடையே போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி இந்தியா முழுசு ஓட்டு கேட்பானுங்க. என்னதான் சவுத்தில் வந்து இவனுங்களோட பருப்பு வேகாது அப்படின்னாலும் நார்த்தை வந்து இவனுங்க இந்த ராமர் கோயில் ஒன்று கட்டி போலரைஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ எனக்கு என்ன பயம்னா, ஃப்ரெஷ்ஷாக அந்த ராமர் கோயில் கட்டின கையோடு போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தோடு போய் ஓட்டு கேட்டால் இந்த வடக்கானுங்க வந்து ஓட்டை போட்டு தொலைஞ்சிருவானுங்களே, மறுபடியும் நம்ம ஜி தான் நமக்கு வந்து தொலைவாரே அப்படின்ற பயம் தான் எனக்கு தொடர்ச்சியாக வருது. என்ன ஆகுன்னு தெரில. கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் குரூக்கட் டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா, எஸ்எஸ் ஆன் ரிபப்ளிகன் கிரைசிஸ். தமிழ்லையும் அது இருக்குது. இந்தியா எனும் கோணல் மரம், நெருக்கடியில் உள்ள குடியரசு பற்றிய கட்டுரைகள், விஜயசங்கர் மொழிபெயர்த்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியணும். ஜெய் வணக்கம். இந்த ஜெய் ஸ்ரீராம் கர்ம ஒழியாது போல்.